ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் 2 சில அளவு தேங்காயை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, 1 துண்டு புளி, இது கூட 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது ஒரு 2 கை அளவு மல்லி இலையை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, பூண்டு, புளி எல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா சூரில் வதக்கிக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு சூரில் வதக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதையும் சேர்த்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான மல்லி சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.